அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதேனி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லக்னாதிபதி 12 கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் என்று நான் சொல்ல போகிறேன். இது முழுக்க முழுக்க ஒத்து வரக்கூடியது. ஆராய்ச்சி அடிப்படையில் கருத்துக்கள் எடுக்கப்பட்டது. கருத்து சொல்லுங்கள். இப்போ லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த லக்னம் உக்காந்துருக்கிற அந்த அதிபதி அவர் தான் லக்னாதிபதி. இப்போ கடக ராசி எடுத்துங்க. அந்த கடக ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன், அவர் தான் லக்னாதிபதி. எடுத்துக்காட்டுக்கு எடுத்துங்க. இப்போ அந்த லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தார்னா, இப்போ கடக ராசிலே இருந்தால் அவர் ஆட்சி பெற்று உட்காந்து இருப்பார். இப்போ லக்னத்திலே இருந்தால், லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் அனைத்து சுகமும் அந்த ஜாதகருக்கு உண்டு. அதே போல் தீர்க்கமான ஆயுள் உண்டு. லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் வித்தை, வாக்கு, சுகம், ஞானம், அதே போல் ஆயுள் விருத்தி, குழந்தை பாக்கியம் அனைத்தும் உண்டு. அவர் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றி பெறும். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும். லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் பீடை, ஜாதகருக்கு சதா நோய், அதே போல் உடன்பிறப்புகள் சுகம் வீணாகுதல், வேலைக்காரர்கள் சுகம் வீணாகுதல், அதே போல் வேலைக்காரர்களுடைய அதிகாரம் உண்டு. அதாவது 3இல் லக்னாதிபதி இருந்தால் வேலைக்காரர்களை அதட்டி வேலை வாங்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். 4இல் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி சிறப்பாக வரும். பூமி சுகம் உண்டு. நல்ல மனைவி மக்கள் அந்த ஜாதகருக்கு அமைவாங்க. அதே போல் தாயுடைய பாசத்தை அதிகமாக பெற்று தாயுடைய அன்பில் வளரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. லக்னாதிபதி 5இல் இருந்தால் அனைத்து சுகமும் அந்த ஜாதகருக்கு தேடி வரும். சிறந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவங்க பிள்ளைகளும் சிறந்த அறிவாளியாக ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். லக்னாதிபதி 6இல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்போதும் பீடை இருந்து கொண்டே இருக்கும். சத்துரு பயம் இருக்கும். அதே போல் அடிக்கடிக்கு வழக்கில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். லக்னாதிபதி 7இல் இருந்தால் கலந்திரத்தினால் யோகமும் சுகமும் உண்டு. நல்ல வசதியான வீட்டிலிருந்து, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வரன் அமையும். அவங்க மூலம் அந்த ஆணுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணால் வளர்ச்சி அடைவாங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்களால் வளர்ச்சி அடைவாங்க. லக்னாதிபதி 8இல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொன் பொருள் தொழில் விரயமாகும். அதே போல் ஆயுள் பங்கமும் ஏற்படும். லக்னாதிபதி 9இல் இருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும். அதிக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூர்வ புண்ணிய பாக்கியம் அவருக்கு உண்டு. அனைத்து வகைகளும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். லக்னாதிபதி 10இல் இருந்தால் தொழில் காரியம் வெற்றி அடையும். எந்த தொழிலை அவர் தேர்ந்தெடுத்தாலும் அந்த தொழில் தெய்வீக அருளால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. லக்னாதிபதி 11இல் நின்றால் பொன் பொருள் சேர்க்கை அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும். லாபமும் அதிகமாக கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் அரசு ராஜசுகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. லக்னாதிபதி 12இல் இருந்தால் பொருள் பொன் விரயம், ஆயுள் பங்கம் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் போய் சென்று குடியேறினால் ஆயுள் பங்கம் நீங்கி ஆயுள் வளர்ச்சி ஏற்படும். அதே போல் வருமானமும் பெருகி நிற்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.